இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, எந்தவித ஆசைகளுமே இல்லாத, அதாவது ஆசைகளற்ற துறவிகளைத்தான் நம் வாழக்கூடிய வாழ்க்கையில சிறந்த மனிதர்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த சிறந்த மனிதர்களான துறவிகளுக்கே வாழ்வாதாரம் இல்லாம போச்சு, வாழ்க்கை இல்லாம போச்சு அப்படின்னா, அந்த நிலை எப்படி கொடூரமானதாகவும் எவ்வளவு கொடுமையானதாகவும் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா அப்படின்னா, நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நிலை எப்ப வரும் அப்படின்னா, இந்த உழவு தொழில் செய்கிறார்கள் இல்லையா, அந்த உழவர்களினுடைய கைத்தொழிலான இந்த உழவு அப்படிங்கிறது முடங்கி போனால் அவர்களுக்குமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, சாதாரண மனிதர்களான நம்மளுடைய நிலை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதத்தான் ஐயன் வள்ளுவன் தன்னுடைய உழவுங்கிற அதிகாரத்துல ரொம்ப 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 அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலைன்னு. உழவரின் கைத்தொழில் முடங்கி போனால் ஆசைகளற்ற துறவிகளுக்கும் வாழ்வின்றி போகும்னு. நீங்களும் சரி, நானும் சரி, நம் சமுதாயத்தில் இருக்கிற யாவரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டுமா? உழவையும் உழவரையும் பற்றி புரிந்து கொள்ளுதல் என்பது மிக 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 அவசியம். உழவை போற்றுவோம், உழவரை காப்பாற்றுவோம், வாழ்க்கையை மேம்படுத்துவோம்.